ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சீரீஸில் 7th இருக்கக்கூடிய அளவீட்டியல் லெசனில் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அது எல்லாத்தையும் தொகுத்து அந்த லெசனுக்கு பின்னாடி நினைவில் கொள்கை அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதை ரொம்ப குயிக்காக நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஒரு ரிவிஷன் பர்பஸ்ன்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் நம்ம பார்த்த இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சயின்ஸில் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் குயிக்காக நம்ம இந்த வீடியோவில் ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த லெசனில் உள்ளதை இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடிப்படை அலகுகள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். வேற எந்த இயற்பியல் அளவுகளாலையுமே மென்ஷன் பண்ண முடியாத, குறிப்பிட முடியாத அளவுகளை அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸை அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடிப்படை அலகுகளை பொறுத்தோ அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ ஏதோ ஒன்று பண்ணி நம்ம இன்னொரு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதை வழி அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸை வழி யூனிட், அதாவது வழி அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அளவுகள் அப்படின்னும் பொழுது இந்த லே பயன்படுத்துவோம். யூனிட் அலகுகளுக்கு இந்த யூனிட் லே பயன்படுத்துவோம். அந்த டிஃபரன்சியேஷனை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு பொருள் எவ்வளோ இடத்த அடைச்சிக்குதோ அதை நம்ம பரப்பளவு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பரப்பளவனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே கன அளவு அப்படின்னும் பொழுது நம்ம மீட்டர் கியூப்னு சொல்லுவோம் அல்லது கன மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருளினுடைய அந்த பரப்பளவை நம்ம கிராஃப் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 3D முப்பரிமாண பொருள் அடைத்து கொள்ளக்கூடிய அந்த வேல்யூ தான் கன அளவு அப்படிங்கிறது. ஓகேவா? அதுக்கு தான் நம்ம மீட்டர் கியூப் சொன்னோம். லிட்டர் அப்படிங்கிறது திரவங்களினுடைய அளவை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அலகு. ஒரு லிட்டர் அப்படிங்கிறது நம்ம கன சென்டிமீட்டர் கால்குலேட் பண்ணோம்னா 1000 கன சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரம் இருக்கு. கொள்கலன் அப்படின்னா பாத்திரம். ஸோ அந்த பாத்திரம் அடைத்து கொள்ளக்கூடிய, உதாரணத்துக்கு ஒரு பாத்திரத்துல நம்ம தண்ணி ஊத்துறோம்னா அந்த பாத்திரம் எவ்வளோ தண்ணியை கேரி பண்ணுது அப்படிங்கிறது தான் அதனுடைய கொள்ளளவு அப்படிங்கிறது. ஓகேவா? ஒரு கொள்கலன் அடைத்து கொள்ளக்கூடிய அதிகபட்ச திரவத்தினுடைய பருமன் தான் அந்த கலனினுடைய கொள்ளளவு அப்படிங்கிறது. ஒரு பொருள் அடர்த்தி, ஒரு பொருளோட அடர்த்தி அப்படின்னா அந்த ஓரளவு பருமன்ல அந்த பொருள் எவ்வளவு வெயிட் இருக்கு, அந்த பொருள் எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படிங்கிறது. அந்த அடர்த்தியினுடைய எஸ்ஐ யூனிட் கிலோகிராம் மீட்டர் பவர் -3 அல்லது கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அல்லது சிஜிஎஸ் முறையில நம்ம கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திடப்பொருள் எவ்வளோ ஒரு திடப்பொருளினுடைய அடர்த்தி அப்படிங்கிறது திரவத்துல அடர்த்தியை விட அதிகமானுச்சு அப்படின்னா அது அந்த திரவத்துல மூழ்கிடும். ஒரு திடப்பொருள்னா என்ன? ஒரு சாலிடான ஒரு திண்ம பொருள். ஓகேவா? அது ஒரு லிக்விட்ல நம்ம போடும் பொழுது அதோட அடர்த்தி இதை விட அதிகமா இருக்கணும் போது அது மூழ்கிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதை பேஸ் பண்ணி நம்ம சில சம்ஸுமே பார்த்துருந்தோம். அடர்த்தி அப்படின்னா நிறை பை கன அளவு, நிறைனும் பொழுது அடர்த்தி பை இன்டு கன அளவு, கன அளவுன்னும் போது நிறை பை அடர்த்தி. அதாவது டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஒரு 3 ஃபார்முலா பார்த்தோம். அப்புறம் ஒரு ஒளியாண்டு. ஒரு ஒளியாண்டுங்கிறது 149.6 × 10⁻⁶ கிலோமீட்டர் அல்லது 1.496 × 10⁻11 மீட்டர். ஒளியாண்டு அப்படிங்கிறது வெற்றிடத்துல ஒளி கடக்கக்கூடிய தொலைவுன்னு சொன்னோம். 9.46 × 10⁻15 மீட்டர். ஓகே, இந்த தகவல் எல்லாம் குயிக்கா நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இது தொடர்ந்து அடுத்த வேற ஒரு லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். வேற ஒரு தகவலை பார்க்கலாம். தேங்க்யூ.